Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் நம்ம முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் தான் அவங்க கேட்குற மீடியனை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டேட்டாவில் எது லோயஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் வந்து 10. ஸோ ஃபஸ்ட்டு 10 எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது ஹையஸ்ட், மறுபடியும் வந்து ஒரு 10 இருக்குது. ஸோ இன்னொரு 10 எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது 12, அப்புறம் 13. ஸோ 12, 13 எழுதியாச்சு. 13க்கு அடுத்தது இப்போ 16 இருக்கு. அதுக்கப்புறம் 17. ஸோ 16, 17, அப்புறம் 18, 19, 18, 19, அதுக்கப்புறம் 21, 22. ஸோ இந்த டேட்டாஸ்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 டேட்டாஸ் இருக்கு. இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் டேட்டா. அதனால மீடியனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸோ மீடியன் ஈக்குவல் டு நம்ம ரெண்டு டேட்டாவோட ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஒன்று வந்து n/2, n/2th வேல்யூ என்ன அப்படின்றதையும் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1 இதோட வேல்யூவையும் எடுத்து டோட்டலாக டிவைடட் பை 2 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இப்போ n/2 அப்படின்னும் போது 10/2, 10/2th வேல்யூ நான் என்னக்கு பதில் 10 சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 10/2 ப்ளஸ் 1th வேல்யூ. இப்போ ஹோல் டிவைட் பை 2 இருக்கு. இப்போ 10/2 அப்படின்னும் போது 5th வேல்யூ. இது 10/2 5, 5 plus 1 6. ஸோ 6th வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5th and 6th வேல்யூவை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 5th and 6th வேல்யூ அப்படின்னும் போது இது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 5th and 6th வந்து இங்கே இருக்கு. இந்த ரெண்டு வேல்யூவை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். 16 plus 17 divided by 2. டோட்டலாக இது 33/2. இது டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 16.5. ஸோ அப்போ அவங்க கேட்ட மீடியன் ஈக்குவல் டு 16.5 அப்படின்றது தான் ஆன்சர்.